எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் இருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பு துவங்கி காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் நிறைந்த தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். நம்முடைய அக உலகில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அக உலக அனுபவம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருப்பது இறைவனுடைய பெரும் அருள் என்பதை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விடுபட்டு சத்தியத்தின் இருப்பிடமாம் நம்முடைய அக உலகில் நமக்கு கண்ணியமும் உண்மையான மதிப்பும் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் நிறைவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அக உலகில் நாம் உணர்வோடும் ஈடுபாட்டோடும் நிலைத்திருக்கலாம். அக உலகம் உடல் அதிஷ்டானாவில் நிலை பெற்றிருக்கட்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கும். உணர்வற்ற கவனம் உயிரற்ற கவனம். உணர்வுள்ள கவனமே உயிரோட்டத்தை தரக்கூடிய கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வும் இணைந்திருக்கட்டும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒரு மூச்சும் தவறக்கூடாது. உணர்வு நிறைந்திருக்கும் போது மூச்சின் மீது கவனம் தவறாது. ஒவ்வொரு மூச்சும் உயிர் நமக்கு வழங்கப்படுவதாகும் என்பதை உணர்ந்து அதனை கவனிக்க மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடி கவனம். ஒவ்வொரு மூச்சும் நமக்காக படைக்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவனால் நமக்காக படைக்கப்படுகிறது இந்த மூச்சின் கரு என்பதை உணர்ந்தவர்களால் ஒவ்வொரு மூச்சையும் உணர்வோடு பெற்றுக்கொள்ளும்.
ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கும். சாட்சி பாவனையில் நிலைத்திருக்க வேண்டும். மிக கவனமாக இந்த நுட்பத்தை செயல்பட அனுமதிக்க வேண்டும். சாட்சி பாவனை என்றால் என்ன என்ற புரிதல் மீண்டும் நமக்காக. நம்முடைய உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும், எண்ணங்களின் எழுச்சியாக இருக்கட்டும், உடல் உணர்ச்சியாக இருக்கட்டும், மூச்சு கவனிக்கப்படுதலாக இருக்கட்டும், தூக்கம் வருதலாக இருக்கட்டும், ஒரு வெறுமை தன்மையாக இருக்கட்டும், இன்னும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான பதிலளிப்புகளும் இல்லாமல், அந்த நிகழ்வுகளோடு எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல், அந்த நிகழ்வுகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது நடக்கிறது, நான் வெறுமனே பார்க்கின்றேன். அது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. அது நடப்பதை நான் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை. அவைகளை வெறுமனே நான் ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்து வருகிறேன். பார்வையாளர் என்பவர் எந்த விதமான ஈடுபாட்டையும் கொள்ளாமல் வெறுமனே கவனிப்பவர் என்பது பொருளாகும். இந்த நிலையை நம்முடைய மனதில் நாம் மேற்கொள்ள வேண்டும். இது நம்முடைய மனதின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் பலம் இழந்து போய் நம்முடைய மனம் சமநிலைத்தன்மையை அடைவதற்கு உதவக்கூடிய ஒரு நிலை, ஒரு நுட்பம். இந்த நிலைப்பாடு என்பது ஒரு நுட்பம். அந்த நுட்பத்தை, அந்த நிலைப்பாட்டை நீங்கள், நாம் இப்போது மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். அதிட்டானால உறுதியாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். புரிதல் உறுதியாக இருக்க வேண்டும். சுகமான தன்மை உணரப்பட வேண்டும். ஃபார்ம் 3 உடல் தளர்வாக இருக்க வேண்டும். இறுக்கங்கள் இல்லாத நிலையில் அதிட்டானா மேற்கொள்ளப்படும். ஃபார்ம் 3 தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளும் தியானத்தில் தொடர்ந்து. தியானத்தை நிறைவு செய்தோம். கண்களை திறந்து. எல்லாருக்கும் இந்த ஒயிட் போர்டு தெரியுதுங்க. ஸோ ஃபார்ம் 3ல நாம் வந்து படித்த ஒரு தியரியை ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிக்கலாம். மனம் 1, மனம் 2 அப்படிங்கிற தன்மைகள் தான் நம்ம மனசினுடைய அங்கங்கள் என்பது நமக்கு தெரியும். அதுல மனம் 1னுடைய இயக்கத்தை வந்து நம்ம நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மனம் 1ல எந்த ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. ஏன்னா மனம் 1ல நீங்க யாரும் ஒரு டிரா பண்ண வேண்டாம். மனம் 1னுடைய இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். மனம் 2னுடைய இயக்கம் வந்து ஏறி இறங்கி ஓடிக்கொண்டிருக்கும் இயக்கம் நம்ம படிச்சிருக்கோம். இதுதான் நம்ம மனசோடைய இயக்கத்தன்மை. இப்படிதான் இருக்கும். இதுல மனம் 1ம் மனம் 2ம் சந்திக்கக்கூடிய புள்ளின்னு ஒண்ணு நம்ம படிச்சிருக்கோம். இந்த தியரியெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், பலமுறை படிச்சிருக்கோம். ஸோ இந்த புள்ளிகள்ல தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த புள்ளி இருக்குது. இங்க 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 எல்லா இடத்துலையுமே மனம் 1ம் மனம் 2ம் மீட் பண்ணுது. அந்த புள்ளிகள்ல அந்த புள்ளியில தான் மனம் 1 மனம் 2க்கு நன்மை தீமைகளை அறிவிக்கிறது. இது வேண்டாம், இது நன்மை, இது தீமை, இது நன்மை. இந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய இடம் வந்து இந்த சந்திக்கும் புள்ளி தான். இப்போ மனம் 2டைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் மனம் 1 சொல்லக்கூடிய அந்த பிரித்தறிவித்தல்களை மனம் 2 ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அதுக்கு தெரியாது. அப்போ இந்த மனம் 2டைய இயக்கத்தை ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஃபார்ம் 3 படிக்கும்போது நம்ம கிளியரா ஒண்ணு படிச்சிருக்கிறோம். ஃபார்ம் 3யுடைய முதல் நிலை அப்படிங்கிறது வந்து பதிவுகளில் கட்டுப்பாடு. நாம எதை உள்ள அனுமதிக்கிறோமோ அதுல ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களை நம்ம நம்முடைய புலன்கள் மூலமா உள்ள போட்டுக்க கூடாது அப்படின்றத நம்ம சொல்றோம். ஏன்னா பதிவுகளுடைய பலத்தினால்தான் மனம் 2டைய எண்ண அலைகளுடைய இயக்கம் வேகமாக அமைகிறது. அப்போ ஃபார்ம் 3 நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்றோம், அது நல்லது. அதோட சேர்த்து பதிவுகளை உட்புகுத்திக் கொள்ளுவதிலும் நாம் எப்போதும் ஒழுங்குகளை கடைபிடித்திருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவூட்டிக் கொள்வோம். இப்போ ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள் மனம் 2னுடைய வேகத்தை அதிகரித்து கொண்டும் பாதகமான ஓட்டங்களில் அமைத்து கொண்டும் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு மாறுபாடு நமக்கு, ஒரு சேஞ்ச் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்ம் 3யை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெசேஜை வந்து நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும்.
முக்கியமா பதிவுகள்ல நீங்க எந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மனசுடைய சமநிலை தன்மை என்பது பாதுகாக்கும். அது நம்ம ஏற்கனவே கிளியரா சொல்லியிருக்கிறோம். சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரவே கூடாது. அதாவது ஃபிக்ஷன், கற்பனையான எந்த ஒரு விஷயமும் நம்முடைய காதுகளுக்குள்ளும் கண்களுக்குள்ளும் வரவே கூடாது. மனிதர்களுடைய கற்பனைகள் நமக்கு தேவையற்றது. ஆன்மீகத்தினுடைய பயணத்தில் அது ஒரு பெரிய சுமை. அந்த சுமையை நம்ம மேனேஜ் பண்றதுலயே நம்ம பாதி பலம் போயிடும். அதனால அதை இக்னோர் பண்றது அப்படிங்கிறது தான் இங்க முதன்மையாக நாம் செய்ய வேண்டியது. ஏன்னா நமக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதையும் கேட்க கூடாதா? உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, அதாவது இந்த கற்பனைகள்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதன் வழியா தான் ஐட்டங்கள் உள்ள போகும் நிறைய. ஏன்னா நீங்க மத்த கதவுகள்லாம் அடைச்சிட்டீங்க. இந்த ஒண்ண மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அந்த ஒரு கதவுல எல்லாருமே வந்துருவாங்க. கற்பனைகள் தேவையில்லை. நீங்க கேட்கலாம். நான் ஃபிக்ஷன்ஸ். ஒரு ஒரு சொற்பொழிவு கேளுங்க. ஏதோ ஒரு கருத்தியல் விளக்கங்களை ஒருத்தர் சொல்றாரா கேளுங்க. அது படிங்க. கற்பனைகள் என்பது வேண்டாம். கற்பனைகள் என்பது நம்முடைய மனம் இரண்டை பலப்படுத்தக்கூடியது. மனம் இரண்டு பலமாக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மனம் ஒன்றுடைய கட்டளைகளுக்கு இணங்கி அதன்படி செயல்படுவதில் பலமாக இருக்க வேண்டும். ஆனா கற்பனைகள் என்பது உள்ளே வரும்போது நிச்சயமாக மனதை சமநிலையற்ற தன்மைக்கு ஆக்கிவிடும் என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கும். கற்பனை என்பது எதுனாலுமே கற்பனை தான். நீங்க இறைவன் சம்பந்தமான ஒரு விஷயம் கூட ஒரு கதையா வரும்போது அது கற்பனை. நீங்க உணர்வா உணர்றது அப்படிங்கிறது வேற. ஆனா ஒரு வடிவத்துல ஒரு ஊடகம் வழியாக வரக்கூடிய அந்த கற்பனை விஷயங்கள் தேவையில்லை. இது மனம் ரெண்டுடைய தந்திரங்கள்ல ரொம்ப முக்கியமானது. அது இந்த டாபிக்ல தானே வருது அப்படின்னு அது சொல்லும். ஆனா அது கற்பனையா, ஃபிக்ஷனா, நான் ஃபிக்ஷனான்றது மட்டும் நீங்க பார்த்து அதுல கற்பனைகளை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுங்கிறது ஃபார்ம் 3ல நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா இந்த கற்பனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா மனசை வந்து உணர்வுகள்ல வைக்காம உணர்ச்சிகள்லயே கொண்டு போயிடும். உணர்ச்சிகள்ல இப்ப நம்ம மூச்சின் மீது கவனம் உணர்வும் இணைந்து இருக்க வேண்டும்னு சொல்றோம். ஏன்னா கவனத்தோட உணர்வு இணைந்து இருக்கும்போது கவனம் உறுதியாக இருக்கும். கவனத்தோடு உணர்ச்சி இணைந்து இருக்கும்போது கவனம் வந்து வீக் ஆயிடும். கவனம் வீக் ஆகுதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல, இது கவனம் வீக்கா இருக்கு. இன்னொன்னு, தப்பான விஷயத்துல கவனம் தீவிரமா இருக்குது, இதுவும் கவனத்தினுடைய பலகீனம் தான். இதுல ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியலங்க, என்னால டயர்டா இருக்கு, நோ ப்ராப்ளம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா தப்பான விஷயத்துல அதீதமான கவனம் போகுது அப்படின்னா அந்த கவனத்து கூட உணர்ச்சி சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் அடிக்ஷனுடைய ஆரம்பம். அடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைய நவீன உலகத்துல மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. இது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ. அதாவது மன ஆரோக்கியத்துக்கான ஒரு கன்சர்ன் இது. தேவையில்லாத விஷயங்கள்ல இன்றைய சமுதாயத்தினருடைய கவனம் வந்து அதீதமாக இருக்கிறது. ஏனென்றால் உணர்ச்சிகளை கொண்டு அந்த கவனம் டிரைவ் ஆகுது. உணர்வுகளை கொண்டு கவனம் டிரைவ் ஆகும்போது கவனம் என்ன தெரியுமா? தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து திரும்பிடும், விலகிடும், அப்படியே லூஸ் ஆயிடும். தேவையான விஷயங்கள் எதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான பயணத்துல கவனம் போயிடும். எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்வா நம்ம செய்யும்போது கவனம் வந்து தெளிவா உறுதியா இருக்கும். அது நமக்கு நன்மையான செயல்களை செய்யறதுக்கு உதவியா இருக்கும். அந்த பிராக்டிஸாக தான் நம்ம மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த உணர்வு வந்துடும். இதுல மிகப்பெரிய தடையா இருக்கிறது என்னன்னா இந்த கற்பனைகளை உட்புகுத்திக் கொள்வது. இப்ப செய்திகளே பலது கற்பனையா தான் இருக்குது. அவங்களே ஏதோ ஒண்ணு எழுதிக்கிறாங்க. அதனால நாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய கண்களை கொண்டு பார்ப்பது, காதுகளை கொண்டு கேட்பதுல கொஞ்சம் கவனமா இது இது என்ன, இது இது யார் எழுதுனது, இது எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கும்போது தான் ஃபார்ம் 3 அப்படிங்கிறது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். இதை இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயமா நினைவூட்டிக் கொள்ளலாம்.
அதே போல் இந்த கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து சம்மர் வெல்னஸ், கோடை காலம் நெருங்கிட்டதுனால கோடை கால பிரிவுகள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே அந்த செமினார் இருக்கு, 2 நாளுமே இருக்குது. அதுக்குரிய அழைப்பு வழங்கப்படும், கலந்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நாளை தியானம் சந்திக்கிறோம்.